Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனுடைய தூதர்கள் எப்படி நமக்கு கிரியை செய்யும்படியாக நாம் செய்யலாம், நமக்காக அவர்கள் வேலை செய்யும்படியாக, நமக்காக ஊழியம் செய்யும்படியாக, நமக்கு உதவும்படியாக தேவதூதர்களுடைய உதவியை எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவதூதர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பார்கள், ஏந்துவார்கள், கைகளிலே சேதப்படுத்தாதபடி காத்துக் கொள்வார்கள், கட்டளை பெற்றிருக்கிறார்கள், அந்த வேலையை செய்யும்படியாக தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது இன்னொரு கதை. அதை தான் சொல்ல போகிறேன். இரண்டு விதத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஜெபத்தின் மூலமாக, இன்னொன்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஜெபத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது வேதத்தில் உதாரணங்கள் இருக்கிறது, உடனடியாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் நமக்கு விளங்குகிறது, ஆண்டவரே தேவதூதர்களை கொண்டு என்னை காத்திரளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், நம்மை காக்கிறார்கள், தேவதூதர்கள் கிரியை செய்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படி இதுல கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் நாம் அறியாமல் சில நேரத்தில் விட்டு விடுகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்பது அநேகருக்கு இன்றைக்கு புரியாத காரியமாயிருக்கிறது. சங்கீதம் 103க்கு திருப்போம். தேவனுடைய வார்த்தை பேசுவதன் மூலமாக எப்படி தேவதூதர்களை இயங்க வைக்கலாம் என்கிறதை ஒரு நிமிஷம் பார்ப்போம். சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். யார் இவர்கள்? தேவனுடைய தூதர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவதூதர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள் இல்ல. எப்படி? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிறவர்கள். தேவதூதர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தையை செய்கிறவர்கள் அல்ல அவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செய்கிறவர்கள் அவர்கள். ஆகையால் நாம் அவர்களை இயங்க வைக்க வேண்டும் என்றால், நமக்காக கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டு அதன்படி செய்கிறார்கள் அவர்கள். ஆகையால் நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசினால் அவர்கள் உங்களுக்காக இயங்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை யார் பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பேசினாலும் பரவாயில்ல, நாம் பேசினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்காக கிரியை செய்கிறவர்கள். ஏன்னா அவர்கள் அதுக்காக தான் இருக்கிறாங்க. எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவதூதர்கள் அதை நிறைவேற்றி தருகிறார்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அங்க தேவதூதர்களை நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் செய்கிறவர்கள். ஆகையால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் அவர்கள் உதவி செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்களுக்கு தான் தேவதூதருடைய ஊழியம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கையற்ற வார்த்தைகளையும் பேசுகிறவர்களுக்கு தேவனுடைய தூதனுடைய ஊழியம், தேவதூதர் இருந்தும் அவர்கள் ஒன்னும் செய்ய முடியாது. அதை காமிக்க போகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களை கோபப்படுத்தாதிருங்கள். கோபப்படுத்துறது எப்படி? வாசிப்போம். 20ஆம் வசனம் முதல். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து, நல்லா கவனிங்க, யார் சமூகத்தில்? தேவதூதன் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்திற்கு, பல ஜாதி ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை
நான் அதம் பண்ணுவேன். தேவன் சொல்லுகிறார், தேவதூதனை உனக்கு முன்னால் அனுப்புறேன், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு. தேவதூதனும் கூட வந்து நிற்கும் போது எச்சரிக்கையாய் இரு. அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார், நம்ம காக்கும்படியா வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். அவ்வளவு மக்களையும் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடு தேசத்துக்கு கொண்டு போறேன்னாரு. கூடையே தேவதூதன் அனுப்புறேன்னாரு. முன்னாடியே எல்லா விரோதியும் மடங்கடிக்கிற, அதம் பண்ணுகிற, ஒன்னும் பயப்படாத, ஒன்னும் இந்த தேவதூதர் சொல்லுகிறத கேட்டு செவி கொடுத்து அதன்படி செய்தா போதும், உன்னை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னாரு. போய் சேர்ந்தாங்களா? ஹலோ, இருக்கிறீங்களா? போய் சேர்ந்தாங்களா அந்த ஜனங்க? தேவதூதர்களை யாருக்கு முன்னால தேவன் அனுப்பினாரோ அந்த ஜனங்கள் போய் சேர்ந்தார்களா? கானான் தேசத்துல போய் சேரல. என்ன நாங்க வழியில செத்து போயிட்டாங்க. வனாந்தரத்துல செத்து போனார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இந்த வனாந்தர தேசத்துல, இந்த ஆவிக்குரிய வனாந்தரத்துல செத்துட்டாங்க. வனாந்தர தேசம் ஒன்னும் உதவி செய்யல அவங்களுக்கு. இந்த வனாந்தரத்தின் அனுபவம் அவர்களை ஒன்னும் தூக்கி விடல. இந்த வனாந்தர அனுபவம் உங்களுக்கு பெரிய வெளிப்பாட தெரியல. இந்த வனாந்தர அனுபவம் அவர்களுக்கு ஒன்னும் பெரிய நன்மையை செய்திடல. இந்த வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள், அவ்வளவுதான். அவருடைய அவிசுவாசத்தினால வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஐயால வனாந்தரம் வனாந்தரம் பேசாதீங்க. நம்ம வாழ்க்கை வனாந்தரமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எங்க இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய அனுபவம். வனாந்தரம் வனாந்தரம் வனாந்தரம்ன்றது வனாந்தரத்துல செத்து போனார்கள் அவர்கள். அவிசுவாசத்துல வனாந்தரத்திலிருந்து அங்க மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாம 40 வருஷம் பாடுபட்டு அங்கே செத்து போனார்கள். நான் அப்படி சாக விரும்பல. வனாந்தரத்துல தேவதூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறார் ஆண்டவர். எதுக்கு? எனக்கு அவர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்குள்ளாக நான் போய் சேரும்படியாக, எனக்கு தடையாக எதுவும் இருக்காதபடிக்கு, எல்லா சேதத்திலிருந்து என்னை காக்கும்படிக்கு, எனக்கு பாதுகாப்பா இருக்கும்படிக்காக, ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் செல்லுகிற வழியிலே என்னை தடுத்து நிறுத்த ஒன்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவதூதனுடைய உதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருந்தும் தேவதூதர்கள் இருந்தும் அவங்க போய் சேரல. ஏன் தெரியுமா? வழியில என்ன சொன்னாங்க? மறுபடியும் 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 என்ன சொன்னாங்க? ஐயோ, நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாமே, செங்கற்சூழல செங்கலே பண்ணிட்டு இருந்திருக்கலாமே, இங்க இந்த மனுஷங்கிட்ட பாடுபட்டு சாகிறோமே, இங்க சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தீர், இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகடிக்க தான் கொண்டு வந்தீர், சாகடிக்க தான் கொண்டு வந்து மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க. தேவதூதர் அங்க நிக்கிறாரு. சாகடிக்க கொண்டு வரல தேவதூதன். தேவதூதன் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் நியமித்து இருக்கிறாரு. பத்திரமா கொண்டு போய் சேரு, எல்லாரையும் அதம் பண்ணு, இவங்களை எதிர்க்கிறவர்கள் நீ எதிரியாயிடு அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இவங்க வாயில வந்த வார்த்தைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகள். அவங்க என்ன பேசி இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய விரோதிகள் ஒன்றுமில்ல, நமக்கு விரோத எழும்புற காரியம் ஒன்றுமே கிடையாது, எல்லா விரோதியும் மடங்கடிப்போம், எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளுவோம், எல்லா பிரச்சனையும் தீர்த்து கட்டிட்டு நாங்க போய் கானான் தேசத்துல போய் சேருவோம், தேவதூதனுக்கு முன் செல்லுவார் என்று சொல்லி போயிருக்கணும். அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? நாங்க இங்கேயே செத்துருவோம், நாங்க போய் சேரவே மாட்டோம், இங்க சாகரத்துக்கு தான் கொண்டு வந்தார் சொன்ன ஆட்கள் என்ன பண்ணார் ஆண்டவர்? நீ எத்தனை தேவதூதன் கொடுத்தாலும் நீ போய் சேர மாட்டேன், அங்கேயே சாக சொல்லிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எப்பொழுது உதவி செய்வார்கள்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போதுதான் தேவதூதர்கள் உதவி செய்வார்கள். தேவதூதர்களை கோபப்படுத்த வேணாம், தேவதூதர்களுக்கு எதிர்த்து நிற்க வேணாம், தேவதூதர்களுக்கு நம்முடைய அவிசுவாச வார்த்தைகளை பேசி அவர்கள் கிரியை செய்யாதபடிக்கு அவருடைய கரங்களை கட்டி போடுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அநேக நேரத்தில் தேவதூதர்களை கோபப்படுத்தவங்க கதை நிறைய இருக்குது இல்லையா? சகரியாவுடைய கதை தெரியும். எலிசபெத்தும் சகரியாவும் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைய பிறக்கல, வயசாயிடுச்சு. தேவதூதன் திடீர்னு வர்றாரு, உங்க மனைவிக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு. சகரியா என்ன சொன்னாரு? இதெல்லாம் எப்படிங்க ஆகிறது? எனக்கு வயசாயிடுச்சு, நானும் கிழவன் ஆயிட்டேன், மனைவியும் வயசாயிடுச்சு, என் மனைவியும் கிளவி ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆகிற காரியமா? அப்படி இப்படின்னு அவிசுவாசத்தை பேச ஆரம்பிச்சா. தேவதூதன் என்ன பண்ணாரு? தேவதூதன் இவ்வளவு நாள திட்டம் போட்டு யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல வரணும், அவருக்கு பின்னால இயேசு வரணும், பெரிய திட்டத்தை போட்டு அதை இயக்கிக்கிட்டு இருந்தா
இந்த ஆள் பேசியே கெடுப்பார் போல இருக்கு. உடனே தேவதூதன் வாய ஊமையாக்கிட்டு போயிட்டார். அந்த குழந்தை பிறகுற வரைக்கும் நீ ஊமையாயிரு. ஏன்னா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எந்த தேவதூதனும் வேலை செய்யவே முடியாது. எத்தனை 1000 தூதன் பக்கத்துல நின்னாலும் இந்த மாதிரி ஒரு அவிசுவாசிக்கு தேவதூதன் உதவி செய்யவே முடியாது. ஆகையால் தான் ஜக்கரியாவை ஊமையாக்கினார். ஏன்? அவனுடைய வாயின் வார்த்தைகளால தேவதூதனுடைய ஊழியத்தை அவமதிக்கிறவன், தள்ளுகிறவன், ஏற்றுக்கொள்ளாதவன். அநேக நேரத்திலே விசுவாசிகள் அப்படி செய்திருறாங்க. தேவதூதர்கள் பக்கத்திலே நின்றும் கூட, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தும் கூட உதவி செய்ய முடியவில்லை. ஏன்? அவருடைய அவிசுவாசத்தின் வார்த்தைகள் தேவதூதர்கள் உதவி செய்ய முடியாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. சங்கீதம் 103 திருப்போம். சங்கீதம் 103 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியோட நிறுத்திடுறோம். நம்ம அதை தாண்டி போனீங்கன்னா தான் அற்புதமான வசனங்கள்லாம் வருது. இன்னும் இல்லைங்களா? கடகடன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. 20ஆம் வசனம் வரைக்கும் போவாங்க. அங்க இன்னும் பிரமாதமான காரியம்லாம் இருக்குது. 20ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவதூதர்களை குறித்த விவரம் இது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா கேட்டிருக்குது, they hear the voice of God's word என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்களா? இது தேவனுடைய வார்த்தை. இதை எவ்வளவு காது கிட்ட வச்சாலும் இது சத்தம் போடுமா? இது ஹலோ, காது கிட்ட நல்லா ஒத்தி வச்சு பாருங்க, சத்தம் கத்த ஏதாவது கேக்குதான்னு. ஒண்ணு சத்தமே கேட்காது. இது தேவனுடைய வார்த்தை தான், பரிசுத்தமான வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை. இது எவ்வளவு காது கிட்ட வச்சு, எவ்வளவு ஆம்பிளிஃபயர் வச்சு, மைக் வச்சாலும் காது இது ஒண்ணு சத்தம் போட போறது கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை. ஆனா தேவதூதர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் hear the voice of his word, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்க வேணும். வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையின் சத்தம் தேவதூதர்களுடைய காதிலே விழ வேண்டும். எப்படி விழும்? வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை சத்தம் போட போறது இல்ல. நாம் அந்த வார்த்தையை எடுத்து வாயில போட்டு பேசி சத்தம் போட்டாதான் இந்த வார்த்தை என்ன பண்ண போகுது? தேவதூதர்களுடைய காதுகளுக்கு எட்ட போகிறது இல்லைங்களா? எத்தனை பேருக்கு வழங்குது? இந்த வார்த்தை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசும்போது தேவதூதர்களுக்கு அது கேட்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு. எப்ப கேட்க போகிறாருங்க? இந்த வசனத்தை வச்சு நீங்க வாஸ்து வாஸ்து ஷெல்ஃப்ல வச்சிட்டு இருக்க வரைக்கும் கேட்க போறது இல்ல. இந்த வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில போட்டு நீங்கள் பேசும்போது தேவதூதர்கள் இந்த வார்த்தையை கேட்கிறார்கள். கேட்ட உடனே தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். சத்தத்தை நீங்க கொடுக்கணும். வார்த்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சத்தம் யார் கொடுக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், கையை வைத்துட்டு சொல்லுங்க. வார்த்தை இடத்துல இருக்கிறது. பைபிளை தூக்கி சொல்லுங்க, வார்த்தை இங்கே இருக்கிறது, சத்தம் நான் கொடுக்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு சத்தத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இருந்தா போதாது, இந்த வார்த்தையினுடைய சத்தத்தை தேவதூதர்கள் கேட்க வேண்டும். பிறகுதான் தேவதூதர்கள் கிரியை செய்ய முடியும்.